Times of Andaman, journalism redefined. தமிழகத்தின் முதல்வர் சி. ஜோசப் விஜய் அவர்களின் பிறந்தநாள் விழாவிற்கான ஆலோசனை கூட்டமாக இன்று நடைபெற இருக்கிறது. ஒவ்வொருவராக பேர் கூப்பிடுவோம். பேர் கூப்பிட்ட எல்லாரும் வந்து ஸ்டேஜுக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? कर दो நேரத்தை மக்களியக்கத்திற்காக செலவு செய்து இந்த மக்களியக்கத்தை இந்த ஒரு இடத்தில் வளர்த்து கொண்டு வந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எஸ். ஸ்ரீனிவாசன் அவர்களை மேடை கலைக்கிறேன். இதற்கு அடுத்தபடியாக அவரோடு மூத்த நிர்வாகியாக அறியப்படும் நான் குறைந்தது ஒரு 15 வருஷ காலமா மக்கள் இயக்கத்தை பயணிச்சுட்டே இருக்கேன். உங்க எல்லாருக்கும் தெரியும். இதற்கு அடுத்தபடியாக அதே அளவு 15 வருஷமா ராஜேஷ் அவர்களையும் மேடை கலைக்கிறோம். கதிரேசன் அவர்களையும் மேடை கலைக்கிறோம். மேடைக்கு வர எல்லாருக்கும் துண்டு போட்டு சீனிவாசன் அவர்கள் இணைத்துக் கொள்வார். இதற்கு அடுத்தபடியாக சசி அவர்களை மேடை கலைக்கிறோம். கார்த்தி அவர்களை மேடை கலைக்கிறோம். இதற்கு அடுத்தபடியாக கணேஷ் என்எஸ்பி குரூப்போட எம்டி அவர்களையும் மேடை கலைக்கிறோம். இதற்கு அடுத்தபடியாக
மனோஜ், இதற்கு அடுத்தபடியாக சிவகுமார், எம்டி, அப்போலோ ஹாஸ்பிட்டல், இதற்கு அடுத்தபடியாக குமார் அவர்கள் அஷ்காவத் பகுதியை சேர்ந்தவர், மேடைக்கு அழைக்கிறோம். இதற்கு அடுத்தபடியாக கார்த்தீஸ்வரன், சவுத் அசாமா டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட், பிஜேபி யுவா மோர்ச்சா. கார்த்தி அவர்கள் வெல்கம் ஸ்பீச் கொடுத்து இந்த ஸ்டேஜை ரெப்ரசென்ட் பண்ணுவார். விஜய் மக்கள் இயக்கம் அந்தமான்ல வந்து 2009 ஸ்டார்ட் பண்ணி அதுல எல்லாத்தோடய முக்கியமா அண்ணன் சீனிவாசன் தலைமையில ஒருத்தர் இல்லை, அவர் பேர் எட்வின் கண்ணன், அவரு இந்த 2 பேர் சேர்ந்துதான் இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சாங்க. அங்க தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த இயக்கம் இங்கேயும் வந்துச்சு. நாங்க வெறும் படமா தான் இதுல பயணம் செய்து வந்துகிட்டே இருந்தோம். படத்துக்கு போவோம். எங்க தலைவர் அதுக்கப்புறம் சொன்னாரு, படம் மட்டும் பண்ணக்கூடாதுப்பா, சேர்த்து மக்களே வேலையும் பண்ணணும்னு சொன்னாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டே நாங்க அதை பின்னாடியே போனாங்க. மக்களை எடுத்து வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு எங்க தலைவர் உறுதுணையா இருந்தாரு. அவர் கூட ஒவ்வொரு விஷயம், அவர் பிளட் டொனேஷன் ஆகட்டும், ஒரு அன்னதானமா இருக்கட்டும், ஒரு வேற இருக்கிற எல்லா ஒரு நல்ல விஷயத்தையும் தலைவருடைய பார்வையில நாங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு தான் இந்த பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், 2 வருஷம் முன்னாடி எங்க அண்ணன் தளபதி சி ஜோசப் விஜய், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, அவர் வந்து இந்த டிவிகே கட்சியை தமிழ்நாட்டில் கொடியேற்றி ஆரம்பிச்சார். ஆரம்பிச்ச நேரத்துல இருந்து நாங்களும் ரசிகர்கள் இருந்தனால தொண்டனை மாற ஆரம்பிச்சு அவர் பின்னாடியே பயணிக்க ஆரம்பிச்சோம். அவருடைய கஷ்ட நஷ்டம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். தமிழ்நாட்டில் எப்படி அவர் ஜெயிச்சிருக்கான்னு நான் சொல்ல தேவையில்லை. அதுக்கப்புறம் நாங்கள் அதை பயணிச்சிருந்தோம். நாங்களும் கொடியை போட்டு நாங்களும் எங்களால் முடிஞ்ச உதவிகள், காலகட்டங்கள் ஏதோ எங்களால் முடிஞ்சதை பண்ணிட்டாரு. கடைசியில் அவருடைய பேச்சை கேட்டு மக்கள் சக்தியா மாறி அவர் இன்னைக்கு சிஎம்மா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு தமிழ்நாட்டில். இந்த விஷயம் உங்களுக்கு இப்ப தமிழ்நாட்டில் வந்து இங்க இருக்கிற நம்மளுடைய தமிழ் சொந்தங்கள் இருக்காங்க, மற்றவங்களும் இருக்காங்க. ஆனா நம்ம எந்த ஒரு ட்ரீட்மெண்டா இருக்கட்டும், ஒரு படிப்பு விஷயமா இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பா போயிருக்கோம். நம்ம தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த ஒருவருக்காக நாங்க அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம், அதுக்கு முன்னாடியே போயிட்டு வந்தோம். ஜெயிச்சதுக்கு அப்புறம் நாங்க தமிழ்நாட்டுக்கு போய் தலைவர் நாங்க விஜய் இருக்கட்டும், அப்புறம் இவர் சசி அண்ணன் எல்லாரும் போய் எங்களால் முடிஞ்ச சில ஸ்டார்ட் அப், அதாவது இது எங்களுக்கு தேவைப்படுது சார், ஹெல்த் இஷ்யூஸ்ல இது தேவைப்படுது சார், ஸ்போர்ட்ஸ் விஷயத்துல இது தேவைப்படுது சார் அப்படின்னு நாங்கள் ஒரு லெட்டர் கொடுத்துருவோம். அந்த லெட்டர் வந்து நான் எங்களோட குரூப்ல தான் வந்து ஷேர் பண்ணேன். வெளியே யாருக்கும் தெரியாது. அது வந்து அடுத்தது வந்து நான் சொல்றேன். இன்னைக்கு இந்த கூட்டம் வந்து விஜய் மக்கள் இயக்கமாகவே நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த விஜய் மக்கள் இயக்கமா இருக்கிற இந்த கூட்டத்துல வந்து அடுத்து வர 22ஆம் தேதி தளபதியுடைய பிறந்த நாள் இருக்கு. அந்த விழாவை வந்து சிறப்பா செய்யணும்னு சொல்லி எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதுல என்ன பேனர்களோ இல்ல தேவையான விஷயமோ எதுவும் பண்ணக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு மக்கள் நல விலையை பண்ண சொல்லி எங்களுக்கு தகவல் வந்தாரு. இன்னைக்கு நம்ம டிவில, அதாவது விஜய் மக்கள் இயக்கத்துல இணைந்திருக்க அண்ணன் சிவா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். மக்கள்
மக்கள் இயக்கம் சார்பாக. அடுத்து இணைந்திருக்கிற நம்ம ராஜேஸ்வரன் அவர்களையும் மக்கள் இயக்கம் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். மக்கள் இயக்கம் இருந்தவர்கள் அடுத்து இன்னைக்கு புதுசா இணைந்திருக்கிற கார்த்தீஸ்வரன் பிஜேபி சௌத்தரம் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். என் தம்பி குமார் அசிராமத் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இதோட இந்த இயக்கத்தை வந்து அடுத்து மேலும் மேலும் வளர்க்கறதுக்காக தான் இத்தனை பேர் நம்ம சேர்ந்துருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரையும் பார்க்கறதுக்கு. இதே மாதிரி சேர்ந்து பயணிப்போம். அடுத்து அந்த மாதிரியே நம்ம காலம் ஒண்ணுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அவங்களோட வாழ்வுல என்னென்ன வேலை நலத்திட்டங்கள் பார்க்க முடியுமோ கண்டிப்பா பாருங்க. எல்லாரும் சேர்ந்து பயணம். நன்றி, வணக்கம். வரவேற்புரை அளித்து சிறப்பித்த கார்த்தி அவர்களே நன்றி. எவ்வளவோ பேர் என்னென்னமோ சொன்னாங்க. நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, ஆட்சி அமைக்க மாட்டாரு, தற்கூரி கூட்டம், என்னென்னமோ சொல்லி விமர்சிச்சாங்க. எல்லாத்துக்கும் பதில் அவரு மே 10 சி ஜோசப் விஜயன் நான் சொன்ன உடனே அது எல்லாத்துக்குமான பதிலாக அன்னைக்கு இருந்துச்சு. இதுக்கு அடுத்தபடியாக சசி அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் பேசுவார். வணக்கம். மக்கள் இயக்கம் நிர்வாகி அனைவருக்கும் வணக்கம். மக்கள் இயக்கம் உருவானது 2008. அதை தலைவர் சீனிவாசன் வந்து எந்த அளவுக்கு கொண்டு போனாரு எல்லாருக்கும் தெரியும். அது கூட நாங்களும் சேர்ந்து பயணித்தோம். நிர்வாகி நிறைய பேர் இருக்காங்க. அவர் நேரம் பத்தாது அவர் சொல்றது. நிர்வாகிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் ஒரு சிலர் ஊருக்கு போயிட்டாங்க, இங்கே இருக்காங்க. மக்கள் இயக்கம்ன்றதை வந்து நீ அடுத்த நடவடிக்கையை நம்ம வந்து கட்சியாக மாறிடுச்சு. இதுக்கான பணிகளை தொடர்ந்து நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன பண்ணணும் அந்த அளவுக்கு வேலை செய்வோம். இப்போ வர 22ஆம் தேதி தளபதியுடைய பிறந்த நாள். அதுக்கான வேலைப்பாடுகள் நம்ம நிர்வாகிகளாக சேர்ந்து என்ன எதற்கு செய்யணும், எந்த மாதிரி செய்ய போகிறோன்றத நிர்வாகத்துக்கூட கலந்து பேசுறது தான் இந்த மீட்டிங்கு. இதில் அவங்கவுங்களுடைய என்னென்ன வாழை இருக்கோ நீங்கள் அவங்க தலைவர்கிட்டையோ புதுசாக இணைந்தவங்கள்ட்டையும் நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். எதாக இருந்தாலும் நன்றி, வணக்கம். சசிதரன் எனக்கும் பெரிய ஆசை தான் சீனிவாசன் அவர்களை இந்த மேடையில பேச கேட்டேன். அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு இன்னைக்கு நான் பேச மாட்டேன் அப்படின்னு. அவரு வந்து அவரோட இலக்கம் வெற்றி அடைந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு வந்து அவர் மக்கள் முன்னாடி பேசுவாரு. இதற்கு அடுத்தபடியாக கொஞ்ச நேரம் கை தட்ட பாருங்க. நான் முழுசா சொல்ல சொல்லிக்கிறேன். பேரை சொன்னோடனே கை தட்டினீங்கன்னா என்னால் பேச முடியாது. சிவகுமார் பிலத்ராபு அதை கரெக்டாக சொல்றேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. என்ன அவர் வந்து இந்த மக்கள் இயக்கத்தில் இணையப்ப வந்து பல சர்ச்சைகள் வந்தாலும் எல்லாரும் கேட்டாங்க. அவர் சொன்னாரு இந்த மக்கள் இயக்கத்தோட வேகத்தை கூட்டணும், மக்களுக்கு பல நன்மைகளை செய்யணும். நான் வந்து உங்க கூட இருந்து இந்த மக்கள் இயக்கத்தை இன்னும் ஒரு உச்சத்துக்கு கொண்டு போய் வைக்கணுங்கிற எண்ணத்தோட வர்றேன். எல்லாரும் சேர்ந்து பயணிப்போம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியோட இன்னைக்கு வந்து இந்த இயக்கத்தை சேர்ந்து இருந்திருக்காரு. அவரும் ஒரு வார்த்தைகள் இந்த மக்கள் கூட்டத்தை அட்ரஸ் பண்ணணும்னு கேட்குறேன். வணக்கம் தாய்மார்களே, தந்தைமார்களே,
என் பாசம் இருக்க என் உடன்பிறக்காத அண்ணன் தம்பிமார்களே, நம்ம பேர் வைக்காம நம்மளால முடிஞ்ச சக்திக்கு சின்ன சின்ன நன்மைகள், சின்ன சின்ன உதவிகள் சின்ன வயசுல இருந்து எல்லாருக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது நம்ம சோசியல் மீடியால எதுலையுமே கொண்டாடல, நம்ம அதை விரும்பவும் இல்லை. இப்ப இந்த மக்கள் இயக்கம் மூலமாக டிவிகே கட்சி தமிழ்நாட்டில் தலைவர் சிஎம் விஜய் அவர்கள் சூப்பரா எல்லாரையும் அடிச்சுட்டு தமிழகத்துக்கு நன்மை பண்றதுக்கு சிஎம் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்குள்ளே ஒரு பெரிய எனர்ஜி, நம்மளும் அந்தமான்ல நம்மளுக்கு நம்ம சமுதாயத்துக்கு எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையா இருந்து வேலை பார்த்து நம்மளே நம்ம தரத்தை உயர்த்திக்கலாம்ங்கிற ஒரு எனர்ஜி வந்திருக்கு. அந்த எனர்ஜியை சேனலைஸ் பண்ணி எப்படி நம்ம ஃபியூச்சர்ல சேர்ந்து டிராவல் பண்ணணுங்கிறது நம்ம சேர்ந்து முடிவெடுத்து டிராவல் பண்ணுவோம். இப்போ முக்கியமான விஷயம் நம்ம எல்லாரும் செய்யறதுக்காக மக்கள் இயக்கம் 22ஆம் தேதி தலைவரோட பிறந்த நாள். அதை எப்படி நம்ம கொண்டாடுறது, ஆக்சுவலி கொண்டாடுறதுல அன்னைக்கு எப்படி மக்களுக்கு நம்மளால முடிஞ்ச நன்மையை செய்கிறது, அதுக்கான டெசிஷன் ஏற்கனவே சீனிவாசன் அண்ணன் இந்த டீமோடு சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுல சின்ன சின்ன விஷயங்கள் நான் உங்க முன்னாடி கொண்டாடுறோம்னு நினைக்கிறேன். இங்க 12 அனாதை ஆசிரமம், ஒரு முதியோர் இல்லம் இருக்கு. மொத்தம் 250 பேர் கிட்ட அதுல சரணடைஞ்சிருக்காங்க. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு உள்ள உதவிப்படுற மாதிரி உள்ள பொருட்களை கொடுத்து அன்னைக்கு அந்த பிறந்த நாளை நல்லா கொண்டாடணும்னு முடிவெடுத்திருக்கோம். அதோட முக்கியமாக பிளட் டொனேஷன் கேம்ப் நம்ம எல்லாரும் சேர்ந்து ரொம்ப வெற்றிகரமாக பண்ணி காமிக்கிறோம். இதை தவிர வேற நம்ம சின்ன சின்ன நல்ல ஐடியாஸ் நம்ம சக்திக்கு செய்யற மாதிரி யாருக்கு எந்த தோணுனாலும் நம்பர் நான் உங்களுக்கு ஒரு கிரேட் மூலமா நான் கிரியேட் பண்ணி ஷேர் பண்றேன். மிச்சம் எல்லாரும் இருக்காங்க, எல்லாரும் அந்த குரூப்ல இருப்பாங்க. எல்லா ஐடியாஸையும் நீங்க சொன்னீங்கன்னா நம்ம சக்திக்கு நம்ம முடிஞ்சது தலைவர் பிறந்த நாள் சிறப்பாக பண்ணி நம்ம நன்மை செஞ்சு நம்ம சமுதாய வளர்ச்சிக்கும் நம்ம கூட சேர்ந்து எல்லா சமுதாய வளர்ச்சிக்கும் கொஞ்சம் முயற்சி எடுத்து நல்லா பண்ணலாம்னு ஒரு முயற்சி எடுத்து பண்ணுவோம். எனக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மீடியாவில் பேசுறேன், அதனால சின்ன சின்ன தவறுகள் திப்பு அதெல்லாம் இருக்கலாம், மைண்ட் பண்ணக்கூடாது. இனிமே இதே மாதிரி பல மீடியாவில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா பேசிடலாம். சரிங்களா? நன்றி. நன்றி. இது இன்னைக்கு ஆலோசனை கூட்டமா தான் இருந்தது. நம்ம 22ஆம் தேதி சிஎம் ஜோசப் விஜய் அவரோட பிறந்தநாளை மிக விமர்சையாக செலிப்ரேட் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தா நீங்க சொல்லலாம். யாருக்காவது சஜஷன் இருக்கா? மைக் வாங்கி உங்களோட சஜஷனை மைக்ல சொல்லலாம். யார் வேணாலும் கை தூக்குங்க, உங்களோட சஜஷனை சொல்லணும். நன்றி. நீங்க எல்லாரும் டிவிகே போன் அந்தமான்னு ஒரு வாட்ஸ்அப் கமெண்ட் இருக்கு, அது உங்க நம்பரை கொடுத்துருப்பாங்க. அதை கூட சீக்கிரம் உங்க எல்லாரையும் உங்க வாய்ஸ் அதை இணைச்சிருவோம். நீங்க வந்திருக்க எல்லாருக்கும் உங்களோட பேர் அட்ரஸ் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருப்போங்க. அதுக்கேற்ற உங்க வாட்ஸ்அப் குரூப்ல இணைச்சு நம்ம எல்லாரும் ஒன்றா பயணிக்கலாம். இதற்கு அடுத்தபடியாக சிவகுமார் எம்டி, அப்போலோ ஹாஸ்பிட்டல், நியூஸ் ஆத்தர், ஓனர், பிலந்தரோபிஸ்ட் அவர்கள் மேடையில் இருக்க எல்லாருக்கும் பொன்னாடை போட்டு கௌரவிப்பார். ஒவ்வொருவரும்
கூப்பிடுறேன். எல்லாரும் முன்னாடி. முதலாவதாக எஸ் ஸ்ரீனிவாசன், மக்கள் இயக்கத்தின் உயர் நீண்ட நாள் நிர்வாகி எஸ் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிப்பார் சிவகுமார் அவர்கள். இவங்க இல்லை அப்படின்னா இந்த மக்கள் இயக்கம் இந்த இடத்துல இருக்காது. ஸ்ரீனிவாசனோட பங்கு அவ்வளவு பெருசு. அவரோட எப்பயும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மூர்த்தி சிறுசு கீர்த்தி பெருசுன்னு. அந்த மாதிரி அவரோட உழைப்பை நம்ம வந்து அளவிடவே முடியாது. அதுக்கு அடுத்தபடியாக நண்பன் விஜய், நான் அடுத்தபடியாக ராஜேஷ், அடுத்தபடியாக கதிர், அடுத்தபடியாக அன்பு அண்ணன் சசி அவர்கள், இதற்கு அடுத்தபடியாக இந்த பொன்னாட போடுற நேரத்தில் சொல்லிடுறேன். நாங்க முக்கிய நிர்வாகி எல்லாருமே வந்து கட்சி ஜெயிச்சோம்னா சென்னையில இருந்தோம். இந்த அந்தமான்ல யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ரேலி ஆர்கனைஸ் பண்ணி அந்தமானே சம்பிக்க வச்ச கார்த்தி அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிப்பார். இதற்கு அடுத்தபடியாக கணேஷ் எம்எஸ்பி, இதற்கு அடுத்தபடியாக மனோஜ் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிப்பார். அதற்கு அடுத்தபடியாக குமார் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிப்பார். இதற்கு அடுத்தபடியாக கார்த்தீஸ்வரன், சவுத் அந்தமான் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் பிஜேபி யுவா மோர்ச்சா. மக்கள் இயக்கத்தில் இணைஞ்சு மக்கள் இயக்கமா இதற்கு அடுத்தபடியாக சிவா அவர்களுக்கு செல்வா அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார். नेक्स्ट वीडियो जी एक बात तुझे तू पूरा घमंड है ना क्या क्या बात है हाँ आइए दुकान खेलने के लिए कैसेट लेकर रखो रखिए ना இது மக்கள் இயக்க நிர்வாகிகளோட ஒரு வேண்டுகோள். ஏன்னா இது வந்து கீழே இருக்க எல்லாருக்கும் ஒரு மெசேஜா போய் சேரும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப எளிய மனிதர்கள் ஒருத்தன் தம்பி தான் நமக்கு. அவனோட ரொம்ப ஏழ்மை நிலையில இருந்தா கூட அவனோட ஒரு சிறிய வருமானத்தை வச்சு இந்த மக்கள் இயக்க பணிகளை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கான். நானும் வந்து 15 வருஷமா அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ரொம்ப சின்ன வயசுல இருந்து அவன் சம்பாதிக்கிற ஒரு சின்ன தொகையை கூட கொண்டு
மக்கள் இயக்க பணியை செஞ்சுட்டு இருக்க தம்பி சரவணன் சார், முழு பேர் சரவணன், மேலும் அஷ்டாபுரம் பகுதியில் இருந்தான். இது ஏன் இந்த தம்பியை கூப்பிட்டு கவனிக்கிறோம்னா, கீழே இருக்க எல்லாரும் இந்த வேலைக்கு வரலான்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரும். நல்லா வேலை செஞ்சீங்கன்னா இந்த மரியாதை உங்களுக்கு கண்டிப்பா இந்த மக்கள் இயக்கம் கண்டிப்பா கொடுக்கும்ன்றத தெரிஞ்சுக்கணும். இதே போன்ற இந்த மக்கள் இயக்க பணியை தொடர்ந்து செய்யணும்னு கேட்கிறேன். இதுக்கு அடுத்தபடியாக விக்னேஷ் டூர் அண்ட் டிராவல்ஸ் உரிமையாளர் சிவா அவர்களுக்கு கொண்டாடி போட்டி கௌரவிப்பார். सिटी शॉपिंग सेंटर है ना, सिटी शॉपिंग सेंटर बाकी मेरे कॉल कर रहेगा. ठीक है, இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் இன்னொரு விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அந்த தலைவர் சி ஜோசப் அவர்கள் அவர் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் தான் அன்னைக்கே நாங்கள் வேலை எடுத்தோம். ஆனா என் உடல் நேற்று அந்த வேலை இல்லை. என் நெருக்கமானதுல என் கூட என் தம்பி, என் பசங்க முருகேசன், பாபு, பிரபன், விக்கி, இப்படி பசங்க நிறைய சொல்லிட்டு போறான். சிவா, இது மாதிரி எங்க கூட இருக்கிற எல்லா பசங்களும் நெருக்கமாக 9 15 14 இந்த 3 நாட்கள் எங்க பசங்களோட சக்தியை வச்சுதான் அந்த வேலையை நாங்கள் சூப்பராக பண்ணியிருந்தோம். அதனால என் தம்பியை பற்றி சொல்லாம என்னைய மட்டும் தனியாக சொல்ல அதை ஏற்றுக்க முடியாது. என் தம்பியை அந்த வேலையில நான் பதிவு பண்ணணும்னு விரும்பினேன். ரொம்ப நன்றி. நன்றி. மத்திய எல்லாரும் இந்த ஸ்நாக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனை பண்ணிடலாம். மக்கள் இயக்க நிர்வாகிகள் எல்லாரும் அந்த ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுக்கும். सभी जानते समझ लेना कहाँ से A to Z से जो चाहिए वो पाओ A to Z से वारंटी ऐसे कीमत सोच सब मिलेगा सस्ता में अच्छे से A to Z से हर चीज मिलेगी यहाँ सब कुछ एक ही जगह में छुपी होती है एक कहानी और हर कहानी को बनाता है खास श्री राजेश्वरी ज्वेलरी. शादी हो, त्योहार हो, सालगिरह या कोई खास दिन, हमारा विश्वास श्री राजेश्वरी ज्वेलरी. यहाँ मिलता है आपको शुद्ध हॉलमार्क गोल्ड ज्वेलरी का बेहतरीन कलेक्शन, क्वालिटी जो दिल जीत ले, डिजाइन जो नजरें थाम ले और भरोसा जो पीढ़ियों तक साथ निभाए. श्री राजेश्वरी ज्वेलरी, जहाँ हर खुशी का गहना आपका इंतजार कर रहा है. पता नियर शास्त्री रोड, एबरडीन बाजार, श्री विजयपुरम. कॉल 031922333822. श्री राजेश्वरी ज्वेलरी, आपके सपनों का गहना हर मौके के लिए.